நிச்சயமாக ஓவியா குமார், வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மாஞ்சோலையில் வசித்து வரும் தேயிலை தோட்ட பெண் தொழிலாளி ஒருவரிடம் அப்பகுதியின் வனத்துறை ஊழியர் 40 வயதான ஐயாக்குட்டி என்பவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு கைதான தகவல் திருநெல்வேலி மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினையும் பெண் தொழிலாளிகள் மத்தியில் அச்சத்தினையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூற வேண்டும். இந்த பெண் தொழிலாளிக்கு பாலியல் தொல்லை வன காவலரால் நேர்ந்த கொடூரம் திருநெல்வேலி மாஞ்சோலையில் அரங்கேறி இருக்கிறது. இது குறித்த தகவல்களை விசாரித்த போது திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில் ஏற்கனவே தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனையினால் பல தொழிலாளிகள் கீழ்ப்பகுதிக்கு சமவெளி பகுதிக்கு வந்துவிட்டனர். குறிப்பிட்ட சில குடும்பத்தினர் தொடர்ந்து தங்களின் வாழ்வாதாரத்தை முன்னிட்டு அப்பகுதியில் வசித்து வருகின்றனர். ஓவியா குமார், இந்த நிலையில் அரசின் கவனத்தை பல்வேறு விஷயங்கள் மூலம் ஈர்த்த மாஞ்சோலை தற்போது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உழுக்கும் பாலியல் அத்துமீறல் சம்பவத்தால் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. மாஞ்சோலை வனப்பகுதியில் வன காவலராக பணியாற்றி வரும் விக்ரமசிங்கபுரம் பகுதியை சேர்ந்த 40 வயதான ஐயாக்குட்டி மக்களை பாதுகாக்க வேண்டிய காட்டினை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கும் இவர் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இழிவான செயலில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. 2 நாட்களுக்கு முன்னதாக இந்த ஐயாக்குட்டி மது போதையில் மாஞ்சோலையில் வசிக்கும் திருமணமான 45 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியின் வீட்டிற்குள் அவரது கணவர் இல்லாத நேரத்தில் அத்துமீறி நுழைந்துள்ளார். வீட்டின் கதவை பூட்டிக் கொண்டு அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த செய்ததால் கடும் அதிர்ச்சி அடைந்த அப்பெண்மணி உடனடியாக அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் தகவல் தெரிவித்து பின்னர் அவர்கள் அனைவரும் சேர்ந்து மணிமுத்தாறு காவல் நிலையத்தில் சென்று புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கிய திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை மேற்கொண்ட விசாரணையில் ஐயாக்குட்டி செய்த சம்பவங்கள் உண்மை என தெரிய வந்தது. உடனடியாக 354A சட்டத்தின் கீழும் பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்து அம்பாசமுத்திரம் கிளை சிறைச்சாலையில் தற்போது அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். வனத்துறையினர் தங்களது அதிகாரத்தை காக்கும் வனத்துறையின் அலட்சியமாகவே இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக அப்பகுதி தேயிலை தோட்ட தொழிலாளிகள் குறிப்பாக பெண்கள் சத்தியம் தொலைக்காட்சியிடம் மிகுந்த வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மாஞ்சோலை சம்பவத்தை தனிப்பட்ட ஒரு நபரின் தவறாக மற்றும் பார்க்க முடியாது. பல்லாயிரக்கணக்கானோர் பணிபுரிந்து வந்த இடத்தில் தற்போது 100கணக்கான பேர்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை எனவும் உடனடியாக தமிழக அரசு காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்ட போதிலும் உடனடியாக தமிழக அரசு இது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். இது குறித்து சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கும் போது மாஞ்சோலை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி, புலிகள் காப்பகத்தில் இந்த ஐயாக்குட்டி என்ற ஊழியர் மது அருந்தியது எப்படி? பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் மது அருந்துவதும் மது பாட்டில்களை கொண்டு வருவதும் கடுமையான குற்றமாகும். அப்படி இருக்க வனத்துறையின் ஒருவர் பணியாற்றும் ஐயாக்குட்டிக்கு மது பாட்டில் எங்கிருந்து கிடைத்தது? இந்த சட்டவிரோத செயலுக்கு உடந்தையாக இருந்த யார் என்பது தெரிய வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் மிகப்பெரிய கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. வனப்பகுதியில் தனியாக வாழும் பெண்களுக்கு எதிரான இத்தகைய குற்ற செயல்கள் ஒரு உத்தியாக பார்க்கப்படுகிறதா என்ற சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளதாக அப்பகுதி மக்கள் மிகுந்த வேதனை தெரிவித்துள்ளனர். இது குறித்து வனத்துறை எதுவும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதா என்ற கருத்தினை அறிவதற்காக திருநெல்வேலியின் களக்காடு முண்டந்துறை வனப்பகுதியின் துணை இயக்குனர் ஸ்ரீகாந்தை தொடர்பு கொள்ள சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் முயற்சித்த போது அவர் நமது இணைப்பில் கிடைக்கவில்லை. வனத்துறை சார்பில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பதை தொடர்ந்து விவரங்களை சேகரித்து வருகிறோம். எது எப்படி இருந்தாலும் பெண் தொழிலாளியின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் இல்லை என்ற நிலைமை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளிகள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியினை ஏற்படுத்தி உள்ளது. திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை இந்த விஷயத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஓவியா குமார்.